கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களும் வேதனைகளும் துன்பத்தின் பாதையில கடந்து செல்கிறதான பொழுது, அப்பொழுதுதான் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், தெய்வ சமூகத்திலே கடந்து வருகிறார்கள். தங்களுடைய காரியத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி கிடைக்காதா, இவைகளிலிருந்து ஒரு பரிபூர்ணமான நிம்மதி உண்டாகாதா என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே ஜெபிக்கிறதான ஜெபத்திற்கு ஒருவேளை இந்த ஜெபமும் கேட்கப்படாமல் போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் சந்தேகிக்கிறதான பொழுது, அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறது, கர்த்தர் ஏன் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசி மிகவும் அழகாக அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக அவர் திருவுளம் பற்றுகிறது நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுகி போகவில்லை. அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவர், விடுதலை தர அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த வார்த்தையிலே அவருடைய வல்லமையும் இரக்கத்தையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. தேவனுடைய கை என்பது அவருடைய வல்லமையும் அவருடைய அற்புதத்தையும் குறிக்கிறது. அவருடைய கை சுருங்கிவிடவில்லை, குறுகி போகவில்லை. அதாவது எந்த சூழ்நிலையிலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்கும் தூக்கி நிறுத்துவதற்கும் அவருக்கு இன்றைக்கும் முழு வல்லமையும் அதிகாரமும் காணப்படுகிறது. பிரச்சனை தேவனுடைய பலவீனத்தில் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் தான் காணப்படுகிறது. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. தேவனுடைய செவி என்பது நாம் நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படியாக கவனத்தை குறிக்கிறது. நாம் தெய்வ சமூகத்தில் மண்டாடுகிற காரியங்களை அவர் நிச்சயமாய் கேட்கிற தேவன். அவருக்கு காது கேட்காமல் போகவில்லை, அல்லது அவர் நம்முடைய ஜெபங்களை புறக்கணிக்கவில்லை. அவர் எப்போதும் மன உருக்கத்தோடும் கேட்பதற்கு அவர் ஆயத்தமாகவே காணப்படுகிறார். அடுத்த வசனத்தில் மிகவும் அழகாக சொல்லுகிறது. 59 அதிகாரம் 1வது வசனத்திலே தேவனுடைய வல்லமையை விவரித்த பிற்பாடு 2வது வசனத்திலே உண்மை என்னவென்று மிகவும் அழகாக சுட்டி காட்டப்பட்டுள்ளது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாகிறது. தடை என்பது கர்த்தரிடத்தில் இல்லை, மனிதனிடம்தான் காணப்படுகிறது. ஜெபம் கேட்கப்படாமல் போவதற்கோ அல்லது ரட்சிப்பு தள்ளி போவதற்கு காரணம் தேவனுடைய குறைபாடு அல்ல, தேவன் ஜெபத்தை கேட்காமல் இருப்பது காரணம் அல்ல. மனிதர்களுடைய பாவமும் தேவனை விட்டு விலகிய அக்கிரமும் தான் தலையாக காணப்படுகிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் மிகவும் திட்டவும் தெளிவுமாய் நமக்கு எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய ரட்சிக்கிறதான கரம் ஒரு நாளும் குறுகி போகவில்லை என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வீர்களானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் தருகிற தேவன். ஒருவேளை உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாக அவர் ஒருவேளை கடந்து வரலாம். தேவனை அப்படிப்பட்ட நேரங்களில் சந்தேகிக்காமல் உங்கள் வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவென்று சொல்லி உணர்ந்தவர்களாக, என்ன பாவமோ அக்கிரமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது இடையூறாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அவைகளிலிருந்து நீங்கள் விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். தடையை நீக்கி தேவனிடத்தில் நீங்கள் திரும்புகிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய அந்த ரட்சிக்கிறதான கரம், விடுதலை செய்கிற கரம் நிச்சயமாய் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை நேர்த்தியாக வழிநடத்தும். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவரை உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய கை ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், 2வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள காரியத்திலிருந்து ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஒரு விடுதலை உண்டானால் மாத்திரம்தான் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். தெய்வ சமூகத்திலிருந்து காலை வேளையில உங்களை அர்ப்பணிங்கள். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. விசுவாசியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிப்போமா. நேசிக்கிற அன்பின் பிதாவை, ஆசீர்வாதங்களை கொண்டு இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரம் இன்றும் ஆண்டவரே அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை நடப்பிக்கிறது ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய அப்பா உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பத்தோடு
அப்பா காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஜெபத்தை கேட்டு தகப்பனை அற்புதங்களை செய்வீராக. இந்த கரம் அவர்களை ரட்சிப்பதாக, வாழ்க்கையிலான ஒரு பெரிய மாற்றத்தை விடுதலை கொடுப்பதாக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழை